எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட கடந்த கால சுமையிலிருந்து முழுசா விடுபட்டு ஒரு ஆன்மீக விடுதலைய அடைய முடியும்னா அது எப்படி? அத பத்தின ஒரு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு வழிய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தை பாருங்க. இதுதான் நம்மளோட ஆதாரம். நம்மளோட கர்ம வினைகளையும், அதாவது முன் வினைகளையும் முழுமையா அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னு இது சொல்லுது. அப்போ அது என்ன அந்த வழி? வாங்க அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த விடுதலைய நோக்கி போறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த செய்தி கொடுக்கிற வாக்குறுதி சாதாரணமானதில்ல. யோசிச்சு பாருங்க. நாம செஞ்ச பழைய செயல்களோட விளைவுகளை, அதாவது கர்மாவ முழுசா அழிச்சு அதிலிருந்து விடுபட ஒரு வழி இருக்குன்னு இது சொல்லுது. இதுவே ஒரு பெரிய நம்பிக்கை தானே. சரி, அப்போ நாம ஜெயிக்க வேண்டிய அந்த சவால் என்ன? அந்த மையப்புள்ளிதான் கர்மா. கர்மா இல்லனா நம்ம மூலத்துல சொல்ற மாதிரி முன்வினைகள்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட நேத்தைய செயல்கள் தான் அவங்களோட இன்னிக்கும் நாளைக்கும் எப்படி இருக்கும்னு தீர்மானிக்குது. இந்த வினைச்சங்கிலிய உடைக்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய சவால். ஓகே, இந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கு நம்மளோட ஆதாரம் 2 வழிகளை சொல்லுது. அதுல முதல் வழி என்னன்னு பாப்போமா? முதல் தீர்வு பக்தியிலே இருக்கு. அது என்னன்னா, சிவபுராணம்ங்கிற புனித நூலை தினமும் பாராயணம் செய்யுது. இந்த நூலை எழுதினது யாரு தெரியுமா? ஆதி ஈசன் அப்படின்னு நம்ம மூலம் சொல்லுது. அதாவது ஆதி கடவுளான சிவபெருமானே தான். இங்கே பாருங்க, ஒரு பக்கம் அந்த நூலை அருளிய ஆதி ஈசன், இன்னொரு பக்கம் அத பக்தியோட பாராயணம் செய்யற அடியார். இந்த தெய்வீகத்துக்கும் பக்தருக்கும் இருக்கிற இந்த இணைப்பு தான் இந்த பக்தி மார்க்கத்தோட அடிப்படையே. சரி, இப்போ தீர்வுக்கு வருவோம். இதுல 2வது ஒரு பகுதி இருக்கு. அது வெறும் மனசளவுல இல்ல, செயலளவுல இருக்கு. நம்ம ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஜீவராசிகளுக்கு அன்னம் தண்ணீர் சேவை செய்வது. இது என்ன சொல்ல வருதுன்னா, பக்திங்கிறது மனசுக்குள்ள மட்டும் இருந்தா போதாது, அது நம்மளோட செயல்லையும் கண்டிப்பா வெளிப்படணும். ஜீவராசிகள்னா யாரு? மனுஷங்க மட்டும்தானா? இல்லவே இல்ல. நம்ம ஆதாரம் ஒரு சிட்டுக்குருவியையும் ஒரு காகத்தையும் காட்டி ரொம்ப அழகா விளக்குது. இதோட அர்த்தம், நம்மளோட கருணை மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கள் மேலயும் இருக்கணுங்கிறது தான். ஓகே, இப்போ இந்த 2 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அப்போதான் இந்த ஆதாரம் சொல்ற அந்த முழுமையான பாதை என்னன்னு நமக்கு புரிய வரும். அப்போ அந்த விடுதலைக்கான பாதை இதுதான். 2 படிகள் தான். முதல் படி எல்லா ஜீவராசிகளுக்கும் சாப்பாடும் தண்ணீரும் கொடுத்து சேவை செய்யறது. 2வது படி தினமும் பக்தியோட சிவபுராணத்தை பாராயணம் செய்யறது. பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? ஆனா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். நம்ம மூலம் இதை ஏதோ ஒரு வழியாக மட்டும் சொல்லல. பக்தியும் சேவையும் சேர்ந்த இந்த பாதைதான் கர்மாவிலிருந்து முழுமையா விடுபடுறதுக்கான ஒரே வழி அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. சரி, இது எல்லாத்தையும் சுருக்கமா பார்த்தா நமக்கு என்ன புரியுது? கர்மாங்கிறது நம்மளோட கடந்த கால செயல்கள் உருவாக்குற ஒரு சவால். இது ஜெயிக்க 2 கருவிகள் இருக்கு. 1, சிவபுராணம் ஓதுறது மூலமா வர்ற பக்தி. இன்னொன்னு, எல்லா உயிர்களுக்கும் சேவை செய்யறது மூலமா வர்ற செயல். இது 2ம் சேரும்போதுதான் ஒரு முழுமையான பாதை உருவாகுது. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு சின்ன பறவைக்கு தண்ணி வைக்கிறது மாதிரி ஒரு எளிய கருணைச் செயல் கர்மாலிருந்து விடுதலை அடையிறது மாதிரி ஒரு பெரிய ஆன்மீக பயணத்தோட எப்படி இணையுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.